சிலர் உங்க வாழ்க்கையை விட்டு போனதுக்காக இன்னும் வருத்தப்படுறீங்களா? கேளுங்க. பைபிள்ல நீதிமொழிகள் அதிகாரம் 13 வசனம் 20 இப்படி சொல்லப்பட்டிருக்கு. ஞானிகளோடே நடக்கிறவன் ஞானம் அடைவான், மூடரோடே சேருகிறவன் நாசம் அடைவான். இந்த வசனம் நண்பர்களை பற்றி மட்டும் பேசல. நம்ம வாழ்க்கையில யாரை அருகில் வைக்கணும், யாரை விலக்கணும்னு தேவன் ஏன் சில நேரம் அனுமதிக்கிறார்னு சொல்லுது. சில நேரங்களில நம்ம இழந்தது ஒரு மனிதர் இல்ல, நம்மை கீழே இழுத்த ஒரு பழக்கம், நம்மை தேவனிடமிருந்து தூரமாக்கின ஒரு தாக்கம். அதனாலதான் சில உறவுகள் முடிஞ்சது, சில நட்புகள் உடைஞ்சது. அது தண்டனை இல்ல, அது தேவன் கொடுத்த பாதுகாப்பு. நினைவில் வைங்க, எல்லாரும் உங்க வாழ்க்கையில் இருக்கணும்னு தேவன் நினைக்கல. சிலர் ஒரு பாடம் கற்றுக் கொடுக்க வருவாங்க, சிலர் ஒரு பருவம் வரைக்கும் மட்டும்தான் இருப்பாங்க. ஆனா தேவன் வைத்திருக்கிற மனிதர்கள் மட்டும் உங்களை அவர்கிட்ட நெருக்கமா கூட்டிட்டு போவாங்க. அதனால யார் போனாங்கன்னு அழாதீங்க. யாரை தேவன் வைத்திருக்கிறாரோ அவங்களோட நடந்துட்டே இருங்க. ஏன்னா தேவன் எடுத்ததை பிடிச்சுக்கிட்டு அழுறவங்க தேவன் கொடுக்க போறத பல நேரம் தவற விடுறாங்க. இந்த வசனம் உங்கள் மனதை தொட்டிருந்தால், இதை யாருக்காவது உதவும் என்று நினைத்தால் அவர்களுடன் ஷேர் பண்ணுங்க. கமெண்டில் ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.